நம்ம எஸ்டேட்ல டான்ஸ் நடக்க போகுது, வாங்க போகலாம். நானா? உங்களுக்காக தான் ஏற்பாடு செய்திருக்கு. நீங்க கட்டாயம் வரத்தான் வேணும். ஆல்ரைட், நீ போ, நான் பின்னாலே வரேன். ஓகே. என்னையா தேடிக்கொண்டிருக்கிறாய்? இல்லை, வேறு யாரையோ தேடுகிறாய். வாழ்க்கையே ஒரு தேடும் படலம் தானே. சரியாக சொன்னாய். ஆனால் நீ யாரை தேடுகிறாய் என்பது உனக்கு தெரிகிறதா? அவர்கள் இந்த உலகத்தில் தான் இருக்கிறார்களா? அதுதான் எனக்கும் புரியல. சில சமயம் கனவு மாதிரி தோணுது, சில சமயம் உண்மையாவும் தெரியுது. ஒரே குழப்பமா இருக்கு. குழப்பம் தீர்ந்துவிடும். எப்போ? காலம் வரும்போது. காலம் வரும்போதா? ஆம், அப்போது நீயாகவே என்னை தேடிக்கொண்டு வருவாய். அது உன்னைத்தானே ஏதோ ஒண்ணு கேக்குது. கண்ணுக்கென்ன சும்மா சும்மா பாக்குது, அது உன்னைத்தானே ஏதோ ஒண்ணு கேக்குது. எண்ணி எண்ணி ஏங்குது, எங்க அது தூங்குது, நெஞ்சுக்குள்ளே வெள்ளம் பொங்கி வாடுது. ஹாய் 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 ஹாய். கண்ணுக்கென்ன சும்மா சும்மா பாக்குது, அது உன்னைத்தானே ஏதோ ஒண்ணு கேக்குது.
ஆனந்த், ஆனந்த். ஏன் அப்படி பாக்குறீங்க? மறுபடியும் நான் அவளை பார்த்தேன். அவளா? யார் ஆனந்த்? என்ன சொல்றீங்க ஆனந்த்? ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. மை டியர் டாடி, ஆனந்த நிலை வர வர மோசமாகிறது. சதா பிரமை பிடித்தது போல் இருக்கிறார். எதை கேட்டாலும் சொல்ல மறுக்கிறார். எவரிடமும் சொல்லாமல் வெளியே ஓடிவிடுகிறார். அவர் உங்கள் பக்கத்தில் இருந்தால் நல்லதென்பது என் அபிப்பிராயம். இதற்கு ஒரு முடிவு உடனே செய்ய வேண்டும். உங்கள் பதிலை உடனடியாக எதிர்பார்க்கிறேன். அன்புள்ள லதா. தயக்கமா? இன்னும் நீ இந்த மாய உலகின் மோக வலையிலே மயங்கி கிடக்கிறாய். அதிலிருந்து விடுபடும் வேளை வந்துவிட்டது. ஓ, எங்கே? அதோ பூமியும் ஆகாயமும் ஒன்று சேரும் அந்த அடிவானத்துக்கு அருகே. உன் கண்களுக்கு ஏதாவது தெரிகிறதா? இல்ல, ஒண்ணுமே தெரியல. ஆம், இந்த ஊனக்கண்களால் அதை பார்க்க முடியாது. என்ன சொல்றீங்க? நிறைவேறாத ஆசைகளோடு ஒரு அபலையின் ஆத்மா உனக்காக அலைந்து கொண்டிருக்கிறது. உன்னை எதிர்பார்க்கும் அந்த ஆத்மா உன் உருவத்தையோ உடலையோ எதிர்பார்க்கவில்லை, உன் ஆத்மாவைத்தான் எதிர்பார்க்கிறது. இரண்டு ஆத்மாக்களும் கலந்து மகளும் அந்த இன்பலோகத்தை காண வேண்டுமானால் இந்த மாய உடலை நீ உதறித்தள்ள வேண்டும். மண்ணுலகை விட்டே வெளியேற வேண்டும். உன் வரவை எதிர்பார்த்து 100 வருடங்களாக காத்திருக்கும் அந்த ஆத்மாவை நீ அடையாளம் தெரிந்து கொள்ள வேண்டாமா? 100 வருஷமா? ஆம், 100 வருடங்களுக்கு முன் அந்த ஜென்மத்தில் அவள் உன் மனைவி. நீங்கள் இருவரும் தனிமையில் ஆடிப்பாடி விளையாட இந்த மலைப்பகுதிக்கு வந்தீர்கள். இதே இடத்தில் தான் உன் மனைவி கால் தவறி கீழே விழுந்தாள். நீயும் அவளை விட்டு பிரிந்தாள். விழுந்தவள் எழுந்தாள். விந்தையான ஆவி உருவை அடைந்தாள். தென்றலிலே கலந்து தன் தெய்வத்தை தேடினாள். புயலோடு புயலாகி பூவுலகை வலம் வந்தாள். வேளை வந்துவிட்டது. பிரித்து வைத்த விதி உங்களை மீண்டும் ஒன்று சேர்க்கப் போகிறது. அதனால் தான் நீ இங்கு வந்திருக்கிறாய். எந்த இடத்தில் அன்று பிரிந்தீர்களோ அதே இடத்தில் இன்று ஒன்று சேரப் போகிறீர்கள். வெண்ணிற ஆடை அணிந்து மோகன புன்னகை சிந்தி மௌன பாஷையிலே உன்னை வா வா என்று அழைக்கும் அந்த புனித ஆத்மாவை, உன் மனைவியை விடு. 2 ஆத்மாக்களின் புனித சங்கமத்தை நீ தாமதப்படுத்தாதே. குதித்து விடு. போ போ.
ஆனந்த் ஆனந்த் ஆனந்த்